ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்காக கொஞ்சம் இஃப்தார் டிஷ்ஷஸ்லாம் கொடுத்து விட்டேன். சிக்கன் சேமியா, அப்புறம் ப்ளெயின் கஞ்சி எங்கள் ஊர் ஸ்டைலில் பெரிய குக்கரில் பெரிய சட்டியில் போட்டு தேங்காய் பால்லாம் தாளித்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். திக்காக இருக்குது. தேவைக்கு கொஞ்சம் கொதிக்கிற வெண்ணி விட்டு நெவுத்து வச்சுட்டேன். சேமியா பிரியாணியும் தம் ஆகிட்டுருக்கு. தம் ஆனதுக்கப்புறம் திறந்து இண்டிவிஜுவலாக பாக்ஸஸில் எடுத்து வைக்கணும். கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் சேமியா பிரியாணியை 5 ஃபேமிலி கொடுத்தேன். 5 பேருக்கு எடுத்து வச்சுருக்கேன். காலையில் 12 மணிக்கு கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சது. ஒரு 4:30க்கு எல்லா வேலையும் முடித்தேன். இப்போ சேமியா பிரியாணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து நான் ரோஸ் அகார் அகார் பண்ணியிருந்தேன். அதையும் இண்டிவிஜுவலாக 5 பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரூட் சாலடுக்கு என் ஹஸ்பண்ட் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் கஸ்டர்ட் காய்ச்சி வச்சுருந்தேன். அப்புறம் அதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஜெல்லிலாம் போட்டேன் பிள்ளைங்களுக்காக. ஸோ அதையும் 5 பாக்ஸஸ் எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் ஒருத்தங்க வெஜிடேரியன், அவங்களுக்காக மசாலா மக்ரோனி பண்ணேன். அது தனியாக பண்ணி அதையும் எடுத்து பேக் பண்ணியாச்சு. கஞ்சினா பருப்பு வடை. ஸோ பருப்பு வடை பேக் பண்ணியாச்சு. உளுந்த வடை, அப்புறம் மல்லி புதினா துவையல் நிறைய அரைச்சேன். ஸோ 2 தேங்காய் துருவி அதை ஃபோட்டோ எடுக்கலை, மிஸ் ஆகிடுச்சு. அப்புறம் பாப்கார்ன் சிக்கன், கஞ்சி 2 குவளை ஒவ்வொருத்தருக்கும் விட்டு பேக் பண்ணியாச்சு. இதான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். பேக்கில் வச்சு கொடுத்து விடணும். அப்புறம் ரூஹாப்ஸா சர்பத்தும் போட்டு வச்சுருந்தேன். சில ஃப்ரெண்ட்ஸ் நாங்களே வாங்கிக்கிறோம், நாங்கள் வரும்போது அவங்களுக்கு கொடுக்கலான்னு வாங்கிக்கிறோன்னு இப்படி பேக்கில் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்து விட்டேன். பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.